சாரு, காஃபி குடுமா. ஆ, சிவா, ஆசாரி வந்துருவாரு. தாலிக்கு தங்க எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா, இதோ எடுத்து தகல ம். தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணுக்கு நான் கொண்டு வந்த தங்கத்துல தாலி செஞ்சு போடணும்னு நான் ஆசைப்படுறேன். பத்மா, வாங்கிக்கோ. சரிங்கண்ணே. இந்தாங்க. சரிங்க, ஆசாரி சரிங்க. வந்தது கொடுத்து விட்டுறலாம். சரிங்க. ம். என்ன மாமா, என்ன முக்கியமான விஷயம்? சம்மந்தி, நீங்க போட்ட பிளான்லாம் சரிதான். ஆனா எதுக்கு மண்டபத்துக்கு போறவர்களும் வெயிட் பண்ணணும்? இப்பவே அதை பண்ணிடலாமே. என்ன சொல்றீங்க? ஆமா சம்மந்தி, நீங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இன்னைக்கே அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? நாம தான் கல்யாணத்தன்னைக்கு இதை பண்ணலான்னு பேசியிருந்தோமே. இல்ல சம்மந்தி, இழுத்தடிக்காம இன்னைக்கு இதை பண்ணிடலாமேன்னு புவனேஸ்வரி சொன்னாங்க. புவனேஸ்வரியா? அவ எதுக்குங்க இதெல்லாம் சொல்றா? ஏற்கனவே இந்த வீட்டு விஷயத்துல என் புள்ளைகிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு எங்களை ஏமாத்த பார்த்தா. இப்போ அவ சொல்றத நான் கேட்கணுமா? இல்லைங்க சம்பந்தி, அது வேற ஒரு கோவத்துல பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம விஷயத்துல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம நல்லதுக்கு தானங்க சொல்றாங்க. பேசாம இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணி, மாமா சொல்றதும் சரிதான். எதுக்கு இத போய் இன்னும் இழுத்து போட்டுக்கிட்டு? அந்த மாயா வேற இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கா. ஏதாவது அவ பிளான் பண்ணாலும் பண்ணுவா. அவ எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கே நம்ம பிரச்சனைய ஆரம்பிச்சிடலாம். சரி, நீ போய் அந்த மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா. ம். போமா. ஏங்க, இந்த புவனேஸ்வரி சொல்றத நம்பி இதை பண்ணலாமா? சம்பந்தி, நானும் அவங்கள முழுசா நம்ப மாட்டேன் தான் சம்பந்தி. ஆனா அவங்களுக்கு நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். என் விஷயத்துல அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. வாங்க. சொல்லுங்கம்மா, வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, நம்ம திட்டத்துல ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு போக சொன்னேன்ல. ஆமாம்மா, அதே மாதிரி நான் பண்ணிடுறேன். இல்ல, நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கே பண்ணிருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பவே எல்லார் முன்னாடியும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, அவளுக்கும் சீனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுங்க. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? பாருப்பா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நாங்க சொல்றதை செய்யறது தானே உன் வேலை. அதுக்கு தானே காசு வாங்கின. இன்னைக்கே என் சம்பந்தி சொல்ற மாதிரி செஞ்சிரு. என்ன பாக்குற? உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா திடீர்னு இப்படி சொல்றீங்களேன்னு தான். அது எல்லாத்தையும் இன்னைக்கே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம்பா. இன்னைக்கே அதை பெரிய பிரச்சனையாக்கி என் புள்ளைக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இங்க பாரு, உன்கிட்ட பேசின காசு எல்லாத்தையும் நான் முழுசா கொடுத்துட்றேன். உள்ள எல்லாரும் இருக்கும்போது நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிடு. சரிங்க, நான் செஞ்சிடுறேன். அப்போ சாருக்கும் சீனுக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடக்க போகுதா? அதான் நம்ம முடிவு பண்ணியாச்சுல்ல. சமந்தி, வீட்ல அந்த மாப்பிள்ள அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பஞ்சாயத்தை கூட்டி பெரிய பிரச்சனை பண்ணிருங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பட்டைய கிளப்பிடுவேன். இன்னையோட அந்த மாயாக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா மாயா, உங்க அத்தை என்னை இப்பவே எல்லாரும் முன்னாடியும் சீனுவும் சாருவும் பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத பெரிய பிரச்சனையாக்கி அவங்க பஞ்சாயத்தை கூட்டு போறாங்களா? ஓ, அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? இப்போ நான் என்ன பண்றது மாயா? நீங்க சாருவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. ஆனா அவங்க கேட்டா நான் என்ன சொல்றது? அத நான் பாத்துக்கிறேன். அவங்க சபையில வச்சு கேட்கும்போது சாருவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுங்க. சரி மாயா.
பிளானை மாத்துறாங்க? லிங்கம் சொல்லிதான் இதெல்லாம் பண்றாங்களா? அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த புவனேஸ்வரி தான் இருக்கணும். என்ன தெரியாம கட்டி பிடிக்க போறியா? என்ன ஒண்ணு இல்லையே. இங்க எதுக்கு வந்த? சும்மாதான். எனக்கு தெரியாம என்ன கட்டி பிடிக்க தானே வந்த? ஆமா. நான் எத்தனை தடவை உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காக கெஞ்சிருப்பேன். அப்பெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போவேன்ல. இப்போ நீ கேட்ட உடனே நான் ஒத்துக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஐயோ சாரி மாயா. வேணும்னா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் ஏய், கிட்ட வராத. வருவேன். முதல்ல வெளிய போ. போக மாட்டேன். ஏய் ஏய், என்ன தள்ளி விட்டுட்டு போற? உன்னை எப்படி என்ன கட்டிப்பிடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். பாப்போம் பாப்போம். என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? இல்ல, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் மண்டபத்துல வச்சு மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு சீனுவ சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆனா சாருவோட அப்பா என்னடானா முன்னாடியே பிரச்சனையை ஆரம்பிக்க சொல்றாரு. அத்தை, புவனேஸ்வரி தானே அத்தை அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. புவனேஸ்வரி நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவ. எப்ப நம்மளை எல்லாம் இந்த வீட்டை விட்டு விரட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளை போய் உன் அப்பா நம்பிட்டு இருக்காரு. ஷோ, எனக்கு இது செய்யலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல அத்தை, புவனேஸ்வரி சில கெட்டதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க அப்பா விஷயத்துல எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ண மாட்டாங்க. கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் நிறுத்துறதும் இப்பவே நிறுத்துறதும் எல்லாம் ஒண்ணுதானே. அதுவும் சரிதான். எதுக்கு இழுத்தடிச்சிட்டு பேசாம இன்னைக்கே எல்லாமே பண்ணிரலாம். அந்த மாப்பிள்ள வந்து பிரச்சனை பண்ண உடனே நீயும் நல்லா அழுது சீனு கூட பழக்கம் இருக்கிற மாதிரி நடிச்சிரு. பஞ்சாயத்தை கூட்டி அங்கேயே வச்சு பேசி உனக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்புறம் அந்த மாயாவை சுலபமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். ஆனா அண்ணி, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? கண்டிப்பா எல்லாம் நடக்கும். அத்தை, எனக்கும் இந்த பிளான்ல ஒரு சின்னதா ப்ராப்ளம் இருக்கு அத்தை. என்ன? இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சீனு மாமாவுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு பஞ்சாயத்துல வச்சு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் உடனே எப்படி நம்புவாங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நான் மாட்டிக்க மாட்டேனா? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்லையே. ஷோ, என் அண்ணன் தான் தலைவர் வேற. கண்டிப்பா கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. ஆதாரத்தை ரெடி பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நீங்க 2 பேரும் ஓகே சொன்னா நடக்கும். என்ன ஐடியா? சாருவுக்கு இப்ப கரண்ட் ஷாக் அடிக்க போகுது. ஐயோ சித்தி, கரண்ட் ஷாக்கா? என்ன சித்தி சொல்றீங்க? பயப்படாத சாரு, நிஜமா இல்ல. சும்மா உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு மூச்சு பிச்சு இல்லாத மாதிரி ஒரு டிராமா பண்ணணும், அவ்வளவுதான். அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்க சீனுவை கூட்டிட்டு வாங்க. பொதுவா கரண்ட் ஷாக் அடிச்சா மூச்சு நின்னுடும். யாராவது மூச்சு கொடுத்தா மட்டும்தான் காப்பாத்த முடியும். ஆமா, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே மாயா சீனுவுக்கு பண்ணிருக்கால. சி, அந்த கருமத்தை வேற எதுக்கு ஞாபகப்படுத்துற? சித்தி, ஐயோ அண்ணி, நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லல. சீனுவை போய் நீங்க கூட்டிட்டு வாங்க, சாருவுக்கு மூச்சு கொடுக்க சொல்லுவோம். அத நான் தூரமா இருந்து போன்ல வீடியோ எடுத்துடுறேன். தள்ளி நின்னு பார்த்தா மொத்தம் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோவை பஞ்சாயத்துல நம்ம ஆதாரமா காட்டுவோம். பாருங்க, இவங்க 2 பேரும் எப்படி க்ளோஸா இருக்காங்கன்னு காட்டினா எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல. சித்தி, இந்த ஐடியா சூப்பரா இருக்கு சித்தி. என் புள்ளைக்கு நானே கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? வேற வழி இல்ல. உன் கல்யாணத்தை பண்ணி ஆகணுமே. நீங்க போய் சீக்கிரமா சீனுவை பேசி கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். சாரு, நீங்க படுத்துக்கோ. வா வா வா.
என்னம்மா? வா சீனு. மா, என்ன ஆச்சுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. சீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. என்ன நடந்துச்சு? சீனு, சாருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுடா. அம்மா, ஐயோ, என்ன சொல்றீங்க? ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ கத்தாத. உள்ள ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஷோ, எனக்கு கையை உடல காலு உடல. என்ன பண்றதுனே தெரியல சீனு. அவ உள்ள மூச்சு பேச்சு இல்லாம வேற இருக்காடா. வாயேன், என் கூட வந்து பாரு அவள. சரி வாங்க. வா. சாரு, சாரு, கண்ணு திறமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, என்ன ஆச்சு? சீனு, பாரு சீனு, கண்ணே திறக்க மாட்டேங்கிறா இவ. மூச்சே இல்ல சீனு. கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இருங்க, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். சீனு சீனு, ஆ? இந்த மாதிரி ஆனது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. என்னமா சொல்றீங்க? தாலி செய்யற நாள் அதுமா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அபசகுணமா நினைப்பாங்க. அப்புறம் சாருவ வேணான்னு சொல்லிடுவாங்கப்பா. கல்யாணம் நின்னுட்டா இவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அம்மா, அதுக்காக அவளை இப்படியே விட்டா ஏதாவது ஆயிட போதுமா? இல்லடா, இந்த மாதிரி ஆனா நம்ம மூச்சு கொடுத்தா அவங்களுக்கு மூச்சு வந்துருமா? எல்லாம் சரியாயிடும். நாங்க சரி, அப்ப அதை செய்ய வேண்டியதானே? இல்ல, அது எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது சீனோ. நீ படிச்ச பையன், உனக்கு தான் அது எப்படி பண்ணணும்னு சரியா தெரியும். நாங்க தெரியாம ஏதாவது செய்ய போய் அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க என்னப்பா பண்றது? அம்மா, அதுக்காக நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? என்னால முடியாதுமா. ஐயோ சீனோ, ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. ஆமா சீனு, சீனு, சாருவோட உயிரே போயிடும் போல. தயவு செஞ்சு அவளை காப்பாத்து சீனு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன் சீனு. சீனு, நேரம் ஆக ஆக அவ உயிருக்கு தான்ப்பா ஆபத்து. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எப்படியாவது அவளை காப்பாத்து. என்னம்மா நீங்க? ஐயோ சீனு, கொஞ்ச நேரத்துல பொண்ணு கூப்பிடுவாங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்திரு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அந்த பாவம் நம்ம குடும்பத்து மேலதான் வந்து விழும். சீனு, தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி கேளு. வா, அம்மாவுக்காக பண்ணு. வா. அம்மா. வா. அம்மா, காப்பாத்து சீனு. சீனு, பாரு சீனு. மூச்சே வரலமா? ஆமாப்பா, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சீனு, காப்பாத்து சீனு. சீனு, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? நேரம் ஆக ஆக அவளுக்கு உயிரே போயிரும் போல இருக்கு. ஏதாவது பண்ணுப்பா. சீனு, என்ன சீனு பண்ற? இல்ல, சாருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சான். அதான் சிபிஆர் பண்ணி என் மூச்சை கொடுத்து காப்பாத்தலான்னு. ஐயோ, ஷாக் அடிச்சிருச்சா? எப்படி? ஏய், உனக்கு விளக்கம் சொல்றதா இப்ப ரொம்ப முக்கியமா? சீனு, நீ முதல்ல சாருவை காப்பாத்துடா. சீனு, கரண்ட் ஷாக் அடிச்சா சிபிஆர் பண்ணணும்னு எந்த லூசு சொல்லுச்சு? ஏய், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நானும் படிச்சிருக்கேன். எனக்கும் எல்லாமே தெரியும். ஐயோ சித்தி, ஷாக் அடிச்ச உடனே காப்பாத்துதான் அப்படி பண்ணணும். ஆனா இவளுக்கு ஷாக் அடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். என்ன ஷாக் ட்ரீட்மெண்டா? ஆமா சீனு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி வா. ஏய், நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. எல்லாமே சீனு பாத்துப்பா. நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ. இங்க பாரு, வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமா அத்தை, சகுனத்தடன்னு நினைச்சிருவாங்கல்ல. ஆமா. ஐயோ அண்ணி, இப்ப இத பேசவா நேரம்? முதல்ல சீனு அவளை காப்பாத்த சொல்லுங்க. சீனு, சீக்கிரம் பா, ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்துப்பா. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, கரண்ட் ஷாக் அடிச்சா இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இப்ப குடுக்கறேன் பாருங்க ட்ரீட்மெண்ட். இத வரேன். ஏய் ஷோ, இவ வேற. ஏய் சீனு, என்ன பாத்துட்டு நிக்கிற? அவளை காப்பாத்து. மா,
இருங்க. பாத்து வருது. கரண்ட் வருது. அத்தை இப்படி வாங்க. அட தள்ளி நில்லுங்க. என்னடி பண்ண போறே பாவல? ட்ரீட்மெண்ட் அத்தை. சாருக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க போறேன். ஐயோ வேணாண்டி. இப்பதாண்டி அவளுக்கு ஷாக் அடிச்சிருக்கு. திரும்பவும் அவளுக்கு கரண்ட் வைக்கிறேன்னு சொல்ற. அத்தை இதெல்லாம் சயின்ஸ் அத்தை. எலக்ட்ரிசிட்டில அப்படிதான். எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து உடம்புல கனெக்ட் ஆகும். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி.